நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதையை எழுதுனது கல்பற்றா நாராயணன். அவர் மலையாளத்தில் எழுதியிருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அதை மொழிபெயர்த்தது கவிஞர் ஆனந்த்குமார் நண்பர். அவரோட கவிதைகள், ஆனந்த்குமாரோட கவிதைகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய அவர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய கவிதைகள் படித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நிறைய கவிதைகள் சேமித்து வைத்திருக்கிறேன், அடிக்கடி எடுத்து பார்க்குறதுக்காக. அப்படி சேமித்து வைத்த கவிதை தான் இது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. இந்த கவிதை பேர் சூர்பனகை. கவிதை படித்த உடனே ஒரு சுத்தல் விட்ட கவிதை அப்படின்னு சொல்லலாம். படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் இதை பற்றி. சரி, நம்ம கவிதைக்கு போயிடுவோம். சூர்பனகை. அதாவது இந்த கவிதை சூர்பனகையை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டோனில் நம்ம ட்ரை பண்ணுவோம். சூர்பனகை. நான் சூர்பனகை, ராவண சகோதரி. பெயரை கேட்ட மாத்திரத்தில் உங்கள் மனதில் தோன்றுகிறதா? ஊன் பசி கொண்ட கண்களும் நகமும் பல்லும், பூமி குலுங்கும் நடையும், காட்டை பிளந்த வெளிப்படலும். அதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நாங்கள் காம ரூபிணிகள். தூரம் என்னை பறவையாக்கும். அப்பாலுள்ள மலைகளின் பழங்கள் என்னை வானரமாக்கும். தளிர்கள் என்னை மானாக்கும். நீர் என்னை மீனாக்கும். ஆசையின் ரூபம் நான். பயமில்லை, மறையில்லை, சொல்லும் பொருளும் வேறில்லை எனக்கு. வாழ்வின் மாயாஜாலம், அதை நான் இன்னும் இழக்கவில்லை. வாழ்வின் மாயாஜாலம், அதை நான் இன்னும் இழக்கவில்லை. ரதி பூரணமாய் ஆட்கொள்கையில் தேவ அசுர வானர மானுட பேதமற்று எந்த பெண்ணிற்கும் எனது இயல்பு, எனது சர்ப்ப வீரியம். சிலர் சீறுவர், சிலர் தீண்டுவர், நெஞ்சு வெடித்து அழுவர் சிலர். சிலர் கிடந்த மாத்திரத்தில் மலைகளை குறிப்பர். அவர்கள் ஏங்கித் தவிக்கும் பள்ளத்தாக்கில் சுதந்திரமாய் நடந்து திரிபவள் நான். கை நீட்டினால் எட்டாத ஏதுமில்லை ராவண சகோதரிக்கு. கொண்டாட்டமே எனது வாழ்வு. ராமனே வாழ்வின் ஒளி என கவி சொன்ன வார்த்தையை அவனை நேரில் கண்டபோது நானும் உணர்ந்தேன். ஆனால் ராமன் வாழ்வை பயந்தவன். அவன் எனக்கு தம்பியை கை காட்டினான். அவனும் அச்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தான். கோழைகள் எதிரிகளை விட நீசர்கள். அவர்கள் என்னை வதைத்து ரசித்தனர். கோழைத்தனமும் குரூரமும் இரண்டல்ல என நான் உணர்ந்தேன். முழுமையடையாத காமத்தினால் உடைந்து அழுத இணைப்பறவையை அறிய முடிந்த மகாகவிக்கு என்னை புரியாமல் போனது ஆச்சரியம். அல்லது புரிந்ததனால் தந்த மகரிஷியின் சாபம்தான் ராமன் பின்னர் அனுபவித்தது எல்லாமுமா? வென்றதெல்லாம் தோல்விகள். இசைபவள் அல்ல சீதை என அறிந்த ராவணன் அவளுக்கு 1 வருடத்தை நீட்டிக் கொடுத்தான். நீ காமரூபிணி ஆகும் வரை நான் உன்னை தொடமாட்டேன் என. என் சகோதரன் பக்கத்தில் சீதை பாதுகாப்பானவள். ராமன் பக்கத்தில் நானோ காமரூபிணி ஆனதனாலேயே இன்னும் ஏற்கப்பட வேண்டியவள், பலவீனமானவள், தயைக்கு உரியவள், காக்கப்பட வேண்டியவள். அவளது மூக்கையும் முளையையும் அறிந்தது ராமநீதி. உணவை யாசிப்பவளை விட பரிதாபத்துக்குரியவள் அல்லவா காமத்தை யாசிப்பவள். அவளை ஏளனம் செய்யலாமா? அவளை துன்புறுத்தலாமா? நிபந்தனை அற்ற ஆனந்தம் எனில் அச்சம்தான் இல்லையா உங்களுக்கு? மனிதர் யாவரும் நிறைவறியாதோர். பொறாமையல்ல பரிதாபம்தான் எனக்கு சீதையிடம். பொறாமையல்ல பரிதாபம்தான் எனக்கு சீதையிடம். மண்ணில் பிறந்து என்னவாகப் போகிறோம் என அறியாத கணவனின் நிழலாய் தலை தாழ்ந்து கல்லிலும் உள்ளிலும் இளமையெல்லாம் அலைந்து கணவனின் சகோதரனே
தன்மேல் ஆசை கொண்டான் என ஆசை கொள்ள மட்டுமேயான சிறிய உலகில் ஒரு வாழ்வு. கர்ப்பிணியான போதும் அனாதையாக கணவன் ஆண்ட தேசமே புறம் தள்ள கொண்டாட்டங்கள் முன்னேறிச் செல்வதை கண்டுத்தானே காட்டில் அவள் தன் வாழ்க்கை கழித்தாள். காரணமற்ற காத்திருப்பின் வாழ்நாள் உரிமையாளர்தான் மனிதகுல பெண்கள். சீதை தன் வாழ்நாளெல்லாம் காத்திருந்தாள். தெரியுமா, ராவண ராம யுத்தம் நடந்தது சூர்ப்பனகைக்கு வேண்டித்தான், சீதைக்காக அல்ல. சீதையை அபகரித்தது ஒரு போர்த்தந்திரம் மாத்திரமே. அது ஒரு துவக்கம், அவ்வளவே. எனக்காக என் வம்சம் இல்லாமலாகும் வரை போரிட்டனர். கடைசி ஆள் வரை எனக்காக இரத்தம் சொரிந்தனர். ஒருவன் கூட என்னை பழிக்கவே இல்லை. ஆம், ஆசை ஒரு குற்றமல்ல. கல்பற்றா நாராயணன், தமிழில் ஆனந்த்குமார். இந்த கவிதை ஒரு புரட்டி போடக்கூடிய கவிதை. சரி, என்னத்தை புரட்டி போடுது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் தான். ரெண்டு விஷயம். ஒன்று இதனால் வரைக்கும் ராமாயணத்தை நம்ம பார்த்துட்டு இருந்த பார்வையை இந்த ஒரு சின்ன கவிதை அப்படி மாற்றி போடுது. போர், ராமாயணம் இதெல்லாம் சீதைக்காக இல்லை, எனக்காகடா அப்படின்னு சொல்லுது. ஒரு பக்கம் இது ராமாயணத்தை வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய விஷயம். இது ராமாயணத்தை பற்றி தான் சொல்லுதா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னும் ஆழமாக பெண் சக்தி அப்படின்ற விஷயங்களுக்குள்ளார போகுது. பெண்களை மட்டும் அப்படின்னா அது கூட இல்லைன்னு கூட எனக்கு தோணுது. சரி, நம்ம பெண் அப்படின்னு வச்சு பேசுனா கூட காதலுக்காக ஏங்கி நிற்பவள் பாவம் அல்லவா, பரிதாபத்துக்குரியவள் அல்லவா, அவளை அவமதிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அது காமம் அப்படின்ற வார்த்தை காதல் அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம மாற்றி போட்டுக்கலாம். காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு பெண் காதலை வெளிப்படுத்தும் போதோ அல்லது ஆண் காதலை வெளிப்படுத்தும் போதோ அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு நான் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு. அதை ஒருத்தர் அந்த நான் அப்படின்ற தன்னுணர்வோட ஒரு காதலையோ அல்லது தன்னை வெளிப்படுத்தும் போதோ அது அவமானப்படுத்தப்பட்டால் அது நானை முற்றிலுமாக, அவனுடைய இருப்பை முற்றிலுமாக அவமானப்படுத்துவது அல்லது அழிப்பது அல்லது என்ன சொல்கிறது, அது ஒரு அந்த நம்பிக்கையை உடைப்பது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது காமம், காதல், அது பின்னாடி நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, இது எல்லாமே ஒரு சின்ன கோட்டால் அப்படியே இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை சும்மா சுண்டுனா போதும், அது அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போகிற விஷயமா இருக்குது. இது ரொம்ப காலமாகவே இருக்குது. சங்க காலத்தில்னு சொல்லலாம், காவிய காலத்தில்னு சொல்லலாம், இன்றைக்கு வரைக்குமே அது இருக்குது. ஒரு லவ் லெட்டர் கொடுக்கும்போது அவனை அவமானப்படுத்துகிறதோ, அவளை அல்லது பெண் அப்படின்னா அவளை அவமானப்படுத்துகிறதோ ஒரு உடஞ்சி போகிற விஷயமா இன்றைக்கும் இருக்குது. அதுதான் இந்த காவியத்தில் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கவிதை எனக்கு இன்னொரு காட்சியை ஞாபகப்படுத்துது. என்ன காட்சி அப்படின்னா, வெண்முரசில் இதே மாதிரியான ஒரு சூழல் வரும். எல்லாருக்கும் தெரியும், வெண்முரசு மகாபாரதம் தழுவிய நாவல், ஜே எழுதுனது. அதில் சத்தியவதி பீஷ்மரை கூப்பிடுவாங்க. சத்தியவதி பீஷ்மரை கூப்பிட்டு, நம்ம பையன் விசித்திர வீரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான், அவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டுறாங்க, பக்கத்து நாட்டில் பாஞ்சாலத்தில் ஒரு 3 அழகான பெண்கள் இருக்குது, நீ போயிட்டு சண்டை போட்டு தூக்கிட்டு வந்துடு, நம்ம பையனை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீஷ்மரும் போகிறாரு, ஒத்தையால் நின்று எல்லாரையும் ஆட்சி போட்டு அந்த 3 பெண்களையும் தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்துட்டு சத்தியவதிக்கிட்ட கொடுத்துட்றாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. சத்தியவதி என்ன பண்ணுறாங்க, விசித்திர வீரனுக்கு 2 பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க, அம்பா, அம்பாலிகை.
அம்பிகை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் தூக்கிட்டு வந்தாங்களோ அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணணும். இதுன்னா அதை தூக்கிட்டு வந்தது ஒரு ஆள், கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இன்னொரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பழைய காதல்னு ஒருத்தன் இருந்தான். அவனும் அரசன்தான். இது மாதிரி பீஷ்மர் நம்மளை தூக்கிட்டு போக வராருன்னு தெரிஞ்சோடனே அவங்க அந்த மன்னன்கிட்ட போயிட்டு அம்பிகை அடைக்கலம் கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் வந்து காதல் பண்ணோம் இல்லையா, நீ எனக்கு அடைக்கலம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பீஷ்மர் அப்படின்னோடனே நடுங்கி ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவனை வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க அம்பிகை. சரின்னு சொல்லிட்டு பீஷ்மர் இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு இல்லையா, பீஷ்மர் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாகுது. அவரோட பராக்கிரமம், அழகு, அறிவு, கூர்மையெல்லாம் பார்த்துட்டு ஒரு காதல் உருவாகுது. காதல்னா என்ன, அளப்பரிய ஒரு காதல் உருவாகுது. சரி, விசித்திர வீரியனை வந்து இவங்க கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க ஊர்லேயும் கொண்டு போய் விட முடியாது. சரி, என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பீஷ்மர் வந்து போர் பயிற்சி எடுத்துனுங்கிறார். ஒரு அம்பை எடுத்து நல்லா தீட்டிகிட்ருக்கார். அப்போ வந்து அம்பிகை போயிட்டு தன்னுடைய காதலை வந்து பீஷ்மர்கிட்ட சொல்கிறாங்க. உருகி கனிந்து உசிந்து நின்று அழகான அந்த காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் பீஷ்மர் வந்து ஆல்ரெடி ஒரு விரதத்தில் இருக்கார். எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விரதம். அதனால் இந்த காதலை வந்து அவர் மறுக்கிறார். இல்லை இல்லை, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வேறு ஆளை பார்த்துங்க, இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அம்பிகை வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஒரு பெண்ணுக்கே உரிய அந்த பெண்ணின் மொத்த சக்தியையும் திரட்டி அந்த கண்ணில் திரட்டுறாங்க. அந்த பெண்மையின் அந்த காதலையும் அந்த உணர்வுகளையும் அத்தனையும் வந்து அப்படியே கண்ணில் தேக்கி பீஷ்மரை வந்து பார்க்குறாங்க. பார்த்து மறுபடியும் சொல்கிறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எந்த ஆணாக இருந்தாலையும் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிருப்பான். ஆனால் பீஷ்மர் அப்படியே கல் மாதிரி நிற்கிறார். ஏன்னா அவரோட விரதம் அப்படி அவரை கட்டி வச்சிருக்கு. சரி, ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், இப்படி தன்னையே மொத்தமாக முன்வைக்கிற பெண்ணை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி விலக்கு வைக்கிறது. அதனால் அவர் இன்னொரு உத்தியை கையாளுறார். அவளை வந்து அவமானப்படுத்துகிறார். எப்படி அவமானப்படுத்துகிறார் அப்படின்னா, அவள் தன்னை வந்து முழுசாக முன்வைக்கிறாள் இல்லையா, அப்படி முன்வைக்கும்போது ஒரு சின்ன ஏளன சிரிப்பு, அந்த அந்த தான் அப்படிங்கிற ஒரு பெண்மையில் வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஏளன சிரிப்பை வந்து சிரிக்கிறார். அந்த சிரிப்பை வந்து ஒரு ஒரு கூரிய வாள் போல் அப்படியே அம்பிகை கழுத்தை வந்து வெட்டிட்டு போகுது. அப்படியே உடஞ்சி அவங்க சுக்குநூறு ஆயிடுறாங்க, அப்படி இல்லாமல் ஆயிடுறாங்க. அப்படியே அவமானத்தில் கூனி குறுகி நசிந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சாபம் எடுக்கிறாங்க, நான் உன்னை அழிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னா, ஆணுக்கு நடந்த ஒரு விஷயம் இதே மாதிரி ஒன்று இருக்குது. அதே மகாபாரதத்தில், அதே வெண்மரசில் அதே பாஞ்சால நாடு, பாஞ்சாலி என்ன, பாஞ்சாலி வந்து சுயம்வரம் நடக்குது. அதில் வந்து எல்லோரும் போயிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, கௌரவர்கள் 1000 பேர் இருக்காங்க, நம்ம தலைவர் கிருஷ்ணன் கூட இருக்கார். அவங்க போயிருக்கார் பாஞ்சாலிக்கு வந்து சுயம்வரத்துக்கு போயிருக்கார். மாப்பிள்ளையாக தான் போயிருக்கார்.
எல்லாரும் உட்காந்துருக்காங்க. பாஞ்சாலி முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், அவன் வந்து அரசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். யாரை தேர்ந்தெடுத்தா நான் பேரரசே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் அவள் இருக்கா. எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாஞ்சாலி முழு அலங்கார கோலத்தில் மாலை எடுத்துகிட்டு வந்து ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கா. ஊரெல்லாம் சேர்ந்துட்டாங்க. மன்னர்கள்லாம் இருக்காங்க. அந்த அரசவையே வந்து கூடி ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது, யார் இவ வந்து தேர்ந்தெடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய வளரும்போதே பெரிய மகாராணி மாதிரி தான் அவன் வளர்றான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வராங்க. ஃபஸ்ட்டு கௌரவர்கள் தான் ஒவ்வொருத்தராக வராங்க. தன்னுடைய வில் திறமையெல்லாம் காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவன் முன்னாடி வந்து சமர்ப்பிக்கிறாங்க அவங்களோட திறமையெல்லாம். ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரியானது. எல்லாருமே அவன் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறான் யாரையுமே. குனிஞ்ச தலையோடு இருக்கா. அவங்ககிட்ட ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவன் கவனிக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் கஷ்டமான விஷயந்தான். சரி, அதெல்லாம் விடுங்க. எல்லாமே வராங்க. கௌரவர்கள் 1000 பேரும் வராங்க. துரியோதனன், துச்சாதனன் எல்லாமே ஆண்மைக்கான உதாரணங்கள். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வரிசையில் கர்ணன் வரார். கர்ணன் தான் இருக்கிறதுலே அழகன், உயரமான ஆள். இவங்க எல்லாத்த விட போர் திறமையில் டாப்பில் இருக்கக்கூடியவர். அப்படின்னு அவருக்கும் தம் மேலே அவ்வளோ ஒரு பெருமிதம், என்ன சொல்கிறது, நான் தான்டா அப்படின்ற மாதிரி. அவருக்கு இணை அல்லது அவருக்கு கொஞ்சம் மேலே வந்து கிருஷ்ணனை சொல்லலாம். எல்லாத்தையோட கிருஷ்ணன் தான் டாப்பில் இருக்கிறது. அவருக்கு இணைன்னு கூட சொல்லலாம் கர்ணனை. கிருஷ்ணனுக்கு முன்னாடி நின்று சண்டை போடக்கூடிய ஒரே ஆள் வந்து கர்ணனை தான் சொல்ல முடியும். கர்ணன் வந்து தன்னுடைய அத்தனை வித்தைகளையும் இறக்குறார். அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அந்த தான் அப்படிங்கிறத வந்து முன்னாடி வைக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஞ்சாலி அவனை ஏறெடுத்து கூட பார்க்கல. இப்போது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல. அவன் வந்து நிமிர்ந்து உட்காந்துருக்கா, ஆனால் கண்கள் மட்டும் தாழ்ந்திருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, பாஞ்சாலிக்கு இவங்க எல்லாரையும் விட பிடித்த ஆள் அப்படின்னா கர்ணன் தான். எல்லா விதத்துலேயும் சரியான ஒரு ஜோடி பொருத்தம் அப்படின்னா கர்ணன் தான். அது வந்து பாஞ்சாலிக்கும் தெரியும். அவள் மனசில் வந்து பெரும் காதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்ணனுக்கும் தெரியும். ஆனால் அவள் வந்து அவளுடைய கண் தாழ்ந்தே இருக்கு. அது வந்து கர்ணனுக்கு வந்து பொருத்த அவமானமாக போயிடுது. என்னடா அது, நம்ம முழுசாக அப்படி வெளிப்படுத்துகிறோமே, ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பார்க்குற ஆள் வந்து அர்ஜுனன் தான் அந்த சுயம்பரத்தில். ஆனால் அவமானப்பட்டது இருக்குது பார்த்திங்களா, கர்ணன் அவமானப்பட்டது. நிறைய இடத்துல கர்ணன் அவமானப்பட்டிருக்காரு, அது வேறு விஷயம். சொந்த மனைவியாலே அதுக்கப்புறம் அவமானப்படுத்தப்படுவார், அதெல்லாம் பெருசாக அவர் கண்டுக்கல. ஆனால் பாஞ்சாலி அவள் தான் வந்து அந்த சூழலில் பெண்களின் உச்சபட்ச அடையாளமாக இருக்கா. அந்த ஆளுமை, அந்த கம்பீரம், ஒரு பெண் உருவின் ஒரு தூய்மையான உச்ச வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்மை இன்னொரு உச்ச வடிவமான ஆணை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் பண்ணது அப்படின்னா அது அந்த அடி கொடுக்குற அந்த வலி கர்ணன் மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மகாபாரத்தில் நிறைய நான் இப்போ கூட ஒரு
பறவைகள் என்ன பண்ணுன்னா, ஒரு பெண் பறவையை வந்து ஈர்க்கிறதுக்காக அவ்வளோ போராடும், தன்னை அவ்வளோ முன்வைக்கும். ஆனால் பெண் ஏற்றுக்கலைன்னா அதுங்க ஒரு பெருசாக அது ரியாக்ட் பண்ணாது, அதுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் மனித குலத்தில் மனிதர்கள் அப்படி இல்லை. தான் அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறத ஒன்று ஒரு சின்ன பார்வையில், ஒரு சின்ன அசைவில் நம்ம வந்து பெண்கள் வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆண்களும் அதை வந்து சுக்குநூறாக்கிட்டு போயிடுவாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய அவமானகரமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியறதில்ல. நம்ம இப்போவும் அதான் பண்ணுறோம், அப்பயும் அதான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நிறைய கதைகள்லையும் காவியங்கள்லையும் திருப்பி திருப்பி பதிவும் பண்ணியிருக்காங்க. இந்த கவிதை பார்த்திங்கன்னா, சூர்ப்பனகையை வந்து அவ்வளோ பெரிய அறத்தான் ராமன், அவர் பண்ணதை வந்து நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு பசித்து இயங்குகின்ற பெண்ணை விட காமத்தில் பசித்து கேட்கின்ற பெண் நம்ம எப்படி வந்து நுட்பமாக அழகாக கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த கவிதையில் இருக்குது. பரிதாபத்துக்குரியவள் அல்லவா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. அப்போ காமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்து அல்ல, உள்ளம் சார்ந்து காதல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படியான ஒரு கேள்வி. இந்த கவிதை வந்து அப்படி நிறைய ஞாபகங்கள் வருது, வாழ்க்கையை சார்ந்தும் நம்ம படித்தது சார்ந்தும் நிறைய சம்பவங்கள் ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம இந்த மாதிரியான ஒரு நுட்பமான ஒரு சூழலை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கவிதை வந்து பொட்டில் அடித்த மாதிரி சொல்லுது. அது என்னை பொறுத்தவரையும் அது பெண் அப்படின்ற நோக்கத்தில் எழுதியிருக்கு. பட்டு ஆணுக்கும் சரி இது ஒரு பக்கம். அதாவது இந்த கவிதையாகட்டும், நான் பேசுகிற விஷயங்களாகட்டும், சொல்லுகின்ற யார் சொல்கிறாங்களோ அவங்கள பற்றின விஷயமா இருக்குது. ஆனால் அதை கேட்கின்றவர்கள் சூழலும் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்குறா அப்படின்னா நம்ம உடனே ஏற்றுக்கணுமா அப்படின்ற விஷயம் அல்ல. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய சூழல், உங்களுடைய மனநிலைமை, உங்களுடைய விருப்பம் சார்ந்தது தான். அதில் வந்து மாற்றம் இல்லையா. ஆனால் கேட்கின்ற பெண்ணை எப்படி கையாளணுன்ற ஒரு, அல்லது கேட்கின்ற ஆணை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயம் வந்து திருப்பி 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 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் நம்ம அதை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. நயமாக சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்னோடய பையன் கூட 8வது படிக்கிறான். அவனுக்கு நிறைய பெண்கள் வந்து அவங்க கிளாஸ்லேயும் கோஎட் தான், நிறைய அவங்க பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க, அந்த உணர்வுகளை வந்து பரிமாறிக்கிறாங்க. முன்னாடியே சின்ன பையனாக இருக்கும்போது அது தெரியல, இப்போது வளர்ந்துட்டான். ஒரு பொண்ணுக்கு வந்து அவளுடைய பிறந்த நாளுக்கு இவனே ஒரு கிரீட்டிங் கார்டு அழகாக பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் தம்பி ஒருத்தர் இருக்கான், 1வது படிக்கிறான். அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் மாறிட்டான். கேர்ள்ஸு ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும், கோஎட்டும் இருக்கும். அந்த பொண்ணு கேர்ள்ஸு ஸ்கூல் போயிட்டான். அந்த கேர்ள்ஸு ஸ்கூல் தான் குட்டி பையனும் படிக்கிறான், 1வது படிக்கிறான். அவங்ககிட்ட இந்த க்ரீட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். கொடுத்து அனுப்பிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அதுவும் குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு தானே, இவன் கிளாஸில் வந்து க்ரீட்டிங் கார்டை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இவன் 1வது படிக்கிற பையன் அவங்க டீச்சர் பிடிச்சிட்டாங்க. யாரா அது, எதுக்கு வந்து என்ன வாங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டீலிங் என்னென்னா, அவங்க என்ன சொல்லியிருக்கான், தம்பி அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வருவா, நீ இதை கொடுத்துரு, அவள் வந்து உனக்கு கை நிறைய சாக்லேட் கொடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீலிங் வந்து இவனுக்கு பிடிச்சிருந்தனால சரின்னு ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணு எதுவுமே கொடுக்கல, வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இவன் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் டீச்சரை வந்து இவனை வெளுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து அழுகுறான், எவ்ரிபடி சீட்டிங் மீ. அண்ணன் சொன்னால் அவன் சாக்லேட் தருவான்னு, அவனும் கொடுக்கல. எங்கள் டீச்சர்கிட்ட என் பேர் அவங்க போயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட், இவர்
டீச்சரை வந்து என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று வீட்டில் வந்து. அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணனை திட்டினாங்க, என்னடா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ரு கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். உடனே என்ன பண்ணிட்டான், போயிட்டு பயந்துட்டு அந்த பொண்ணை வந்து பிளாக் பண்ணிட்டான் இன்ஸ்டாவில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கும் நடக்குது வீட்டிலலாம். நம்ம கேஷுவலாக நம்ம பார்க்குறோம். சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நுட்பமான உணர்வுகளை வந்து நம்ம கதைகள் வழியாகவும் அல்லது சம்பவங்கள் வழியாகவும் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம உணர வேண்டியிருக்கு, அடுத்து குழந்தைங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய வந்து இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆசிட் வீசுறதாகட்டும், ஓட்டஞ்சி வாழ்க்கையில் வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் போகிறதாகட்டும், இன்றைக்கும் நடக்குது. அது அந்த மாதிரி நம்ம இந்த கையில் கிழிச்சிக்கிறதாகட்டும் அல்லது தன்னை மாய்த்து கொள்வதாகட்டும் அவமானத்தில், இது வந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இல்லை சார் இன்றைக்கி வந்து நிறைய கேஷுவல் ஆகிட்டாங்க, இன்றைக்கி இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணு அப்படின்னு மாறிட்டே இருக்காங்க, நிறைய புரிதல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த மனசில் ஹூண்டிங் ஆகிடுது, மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் சம்பவம் ஆகிடுது. அதனால தான் திருப்பி இது வந்து பக்குவமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஷயத்த அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் நினைக்கிறது உண்டு. காதல், காமம், தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அகங்காரம், அது பின்னாடி இருக்கிற நம்ம பற்றி நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற அந்த இமேஜ், இதிலெல்லாம் வந்து நம்ம மற்றவங்க கிட்ட அந்த கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த கவிதையும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு பக்கம் இது ராமாயணத்தை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கவிதை இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இன்னும் ஆழமாக அடுத்த லேயரில் நுட்பமான உணர்வுகளை வந்து நம்ம எப்படி கையாளணும், அதற்கான அறம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது வந்து சொல்லுது. இந்த கவிதையை வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். இதுதான் நண்பர்களே நான் சும்மா பேசணும்னு நினச்ச விஷயம். நன்றி நண்பர்களே. இது சிவகுமார். நம்ம அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் திருப்பி பார்ப்போம். நன்றி.